ஆயிலே சேர்க்காம கடலைக்கறி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பெரிய உள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். கேரட், பீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து இதில் நான் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளியுமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்து விடட்டும். அதுக்கப்புறமா இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம குழம்புக்கு தேவையான பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வத்தல் பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடியும் சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். விசில் வந்து விட்டுடுச்சு. எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கு. இது கூட வந்து அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க வைங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவு கெட்டியாக வேணுமோ அந்த அளவு வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மல்லிக்கீரை வேணுனா மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.